Hello everyone, N.NAVEEN Kumar. In this video, I will talk about this video complete puja unit and crockery unit, ஒரு small wardrobe, அதுக்கப்புறம் wash basin unitsலாம் வந்து பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து வீடியோ போடுறதோட இந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ வந்து போட்டுடுறேன். ஏன்னா தனித்தனியாக வந்து போடுறதோட ஒரே வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஒரு யூனிட்டுக்கு வந்து தனித்தனியாக வந்து போடும்போது வீடியோவோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து பூஜா யூனிட். இந்த பூஜா யூனிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டோர் இது. ஆக்சுவலாக வந்து நிறைய வந்து நம்ம பூஜா யூனிட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கோம். பட் எனக்கு இருக்கிறதுலே பெரிய டோர் பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த பூஜா யூனிட்டோட ஃப்ரேம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி வந்து பழைய பூஜா யூனிட் இருந்தது. அந்த ஃப்ரேம் மட்டும் வந்து அவங்களும் வந்து ஃப்ரேம் தான் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம கூட ஃப்ரேம் தான் பண்ணியிருக்கோம். தனியாக கேபினெட்ஸ் உள்ளே எதுவுமே வந்து பண்ணலை. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற சிஎன்சி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் சிஎன்சியோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து நினைக்காதீங்க, ஒரு 4 feet கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதோட பூஜா யூனிட்டோட டோர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 5.5 feet 5 அடி கிட்டே இருக்கும். இங்கேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5.5 feet கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ஹேண்டில்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ரோஸ் கோல்டு கலரில் வந்து இருக்கும். இதுலேயே வந்து நிறைய ஹேண்டில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்க்குற ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் வியூவர்ஸ்லாம் எந்த ஹேண்டில்ஸ் வந்து போட்டுக்கலாம், அப்படி போட்டுருக்கலாம். பட் என்னென்னா அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து அவங்கவுங்க தான் வந்து ஹேண்டில்லாம் வந்து செலக்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோட சிஎன்சி டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைட்லேருந்து தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதுவே வந்து ஒரு சின்ன டோரில் வந்து நம்ம பண்ணியிருப்போம். நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து இவ்வளோ தான் ஸ்பேஸ் மொத்தமாகவே இருக்கும். பட் என்னென்னா பெரிய டோரில் வந்து பண்ணும்போது அதோட ஸ்பேஸ் வந்து பாருங்களேன் 1.5 feet கிட்ட இருக்குது. இது வந்து 1.5 feet, இது வந்து 1.5 feet. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அவ்வளோ பெரிய ஹேண்டில்ஸ் கூட மாட்டிக்கலான்னு சொல்ல வரேன். அந்த கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி வந்து செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். அவங்க நார்மலாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெறும் ஃப்ரேம் மட்டும்தான் வந்து பண்ணியிருப்போம். இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து நான் வச்சுருக்கேன், நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ். உள்ளே இருக்கிற கேபினெட்ஸ்லாம் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ணலை. கீழே இருக்கிற டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 doors வந்து இதில் கொடுத்துருப்போம். அதில் இருக்கிற ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டிசைன். 2 colors இருக்கும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு இருக்கும், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அப்படியே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ஒரு சைடு வந்து ரோஸ் கோல்டு, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ன்றது வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரோஸ் கோல்டு வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் க்ராக்கரி யூனிட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் வந்து டைனிங், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், லிவிங் ரூம் என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் வரும். அந்த பூஜா யூனிட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட் வந்து போட்டிருக்கும். இந்த மாதிரி வந்து நல்ல ஸ்பேஸ் தான் இது. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் அதுக்கப்புறம் ட்ராவர்ஸில் வந்து பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உட்டன் லேமினேட்ஸ், ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதே ஹேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிவி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இருக்கும். ஒயிட் ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் அது. ஒயிட் ஃப்ளூட்டட் லேமினேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து இருக்கும். ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹேண்டில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து மேலே வந்து பிளாக் கலரில் இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக் கலரில் இருக்கும், சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பார்க்கலாம். அதோட ஹேண்டில் டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து 2 colors இருக்கும். மேலே டாப்பில் இருக்கிற ஹேண்டில்ஸ் மட்டும் வந்து பிளாக் கலரில் வந்து நாப் வந்து இருக்கும். உங்களுக்கு நாப்ன்றது வந்து ஒரு 1.5 inches வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ப்ரீவியஸ் வந்து ஒரு கிச்சன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பெரிய நாப்ஸ் ஒரு 3 inches நாப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதில் கீழே இருக்கிற பேஸ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 2 doors வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். பட் என்னென்னா டாப்பில் வர்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து 3 doors தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 doors வந்து இந்த சைடு இருக்கும்.
அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர்ஸ்ன்றது வந்து இருக்கும். இது வந்து வாஷ் பேஷனோட யூனிட். இந்த வாஷ் பேஷனோட யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேஸ் யூனிட் இருக்கும். ஒரு 2 டோர்ஸ் வந்து கொடுத்துட்டு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கேலக்ஸி கிரானைட். இந்த பிளாக் கேலக்ஸி கிரானைட் வந்து கிச்சன்லேயும் யூஸ் பண்ணியிருப்போம். இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மிரர். இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் நார்மலாக மிரர் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னா நார்மலாக மிரர் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்போம். பட் என்ன இது வந்து ஃபுல்லாகவே வந்து 2 இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்போம். ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து கிளாஸ் இருக்கும். இதில் இருக்கிற பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ்ன்றது வந்து 2x4 வந்து போட்டிருப்போம். அந்த 2x4ஓட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்படி தான் இருக்கும். கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். உங்களுக்கு ஒரு 2x4 டைல்ஸ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் ஒயிட்டில் வந்து இருக்கும். அதில் இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் கோல்டு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து கொடுத்துருப்போம். இதில் ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப பேசிக்காகவே இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து பேஸ் கவுண்டரில் வந்து இந்த மாதிரி கூட பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எடுக்க மாட்டேன். இதில் இருக்கிற வெறும் வுட் ஒர்க்கு தான் நம்ம பண்ணியிருப்போம். அண்ட் மிரர் வாஷ் பேஷன்லாம் வந்து ஃபிட் பண்ணியிருப்போம். மற்றபடி எலக்ட்ரிக்கல்லாம் எதுவுமே வந்து நம்ம இதில் வந்து பண்ணலை. 2 சைடு வந்து 2 ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கொடுத்துருப்போம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மிரர். அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கீழேருந்து போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் அப்படின்னா கீழே டச் ஆகாமல் வெறும் வாஷ் பேஷனோட ஹைட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட் வந்து கேல்குலேஷன் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறோம். அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே இருக்கும். க்ளீனிங்கும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வுட்டு வந்து தண்ணி பட்டு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு வந்து இன்னும் லைஃப்ன்றது வந்து அதிகமாகவே வரும். இது வந்து கிட்ஸ் பெட்ரூமோட ஸ்மால் வார்ட்ரோப். அதுக்கப்புறம் வந்து கவுண்டர். இந்த கவுண்டருக்காக தான் வந்து மெயினாக வந்து மேக் பண்ணுறேன். இந்த கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும். அந்த 2 கிட்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த கவுண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவர் வந்து கொடுத்துருப்போம். அப்படின்னா ட்ராவர் வந்து 2த்துக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு சைடு மட்டும்தான் கொடுத்துருப்போம். நீங்கள் நினைக்கலாம் 2 சைடுமே கொடுக்கல அப்படின்ட்டு. பட் என்னென்னா ஒரு ஆள் தான் உட்கார மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். இந்த ட்ராவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒருத்தர் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து பிளெயினாக வேணும் அப்படின்னா சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதோட 2 டோர்ஸ் வந்து வார்ட்ரோப். இது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ராவர் வந்து கொடுத்துருப்போம். இந்த ஃப்ளாட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சிங்கிள் ட்ராவர் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து 1 ஃபீட் ஹேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். வாட்டர் பொறுத்த வரைக்கும் அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கொடுத்துருப்போம். இந்த ஸ்டோரேஜ் யூனிட்ன்றது வந்து ஒரு 2 டோர்ஸ் மட்டும்தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இதில் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோ இருக்கும். அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து ஓவராலாக கொடுக்க முடியும். லாஃப்ட் யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. பட் என்னென்னா ஏசி வைக்கிற இடம் வந்து ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து அவுட்டோர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே பேக்ரவுண்டில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.